ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம இந்த ஜாப்பனீஸ் சீரிஸோட 3rd சீசனுக்கான ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல வேகமா காலேஜ்குள்ள ஓடி வர நம்ம ஹீரோயினை ஒருத்தன் பாதிலேயே நிறுத்தி தன்னோட காதல ப்ரப்போஸ் பண்றான். இதனால பயங்கரமா ஷாக் ஆகிடுற நம்ம ஆளு இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, யார் அவன் பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்னு அவங்க கேட்க, அது நான் தான், என்னோட பேரு நாககாவா, நான் லா டிபார்ட்மெண்ட்ல படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோயின் கிட்டயே ப்ரப்போஸ் பண்ணிருப்ப, அவ 5 வருஷமா ஒரே பையனை உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் உனக்கு தெரியுமான்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, யா நல்லா தெரியுமே, ஹீரோ தானே, 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்த விஷயம் கூட எனக்கு தெரியும். பிகாஸ் நானுமே நீங்க எல்லாரும் படிச்ச அதே ஹை ஸ்கூல்ல தான் உங்களுக்கு ஜூனியரா இருந்தேன். ஈவன் இத்தனை வருஷமா ஹீரோயினை கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு இருக்க விஷயம் கூட எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேரு லவ் இல்ல, ஜஸ்ட் ஒன் சைட் லவ் தான். அப்படி இருக்கச்ச மனசை மாத்திக்கிட்டு ஹீரோயின் என்ன லவ் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால நான் முயற்சியை கைவிடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போறேன்னு இந்த நான் இவன் பேர் சரியா வாயில வரல, ஜூனியர் பையன் சொல்லிடுறான். தென் இந்த மேட்டரை நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட சொன்னதும், ஐயோ என் பையனுக்கு காம்படிஷன் வந்துட்டானா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, சரிம்மா நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயினுக்கு அவங்க ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் காலேஜ்ல இந்த ஜூனியர் பையன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, நேத்து நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு சாரி, எல்லாத்தையுமே மறந்துருங்கன்னு சொல்லவும், அப்போ நீ சும்மா விளையாட்டுக்காக தான் நேத்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல, திடீர்னு யாருனே தெரியாத ஒரு பையன் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா அப்போ நீங்க எவ்வளவு ஷாக் ஆகியிருப்பீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்ல போகணும்னா உங்களை எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நல்லா தெரியும். பிகாஸ் ஹீரோ தான் என்னோட காம்படிட்டர். என்னதான் அவன் என்னோட சீனியரா இருந்தாலும் நான் எப்படியாவது அவன் பண்ண எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் பீட் பண்ணிட்டு அவனை தாண்டி முன்னேறி போகணுங்கிறத தான் என்னோட வாழ்க்கையில ஒரு லட்சியமா வச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் நீங்க ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்க விஷயமுமே எனக்கு தெரிய வந்தது. ஸோ அவனை விட நான் கிரேட்டுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த பையன் சொல்ல, பரவாயில்லையே இப்படி கூட ஒரு பையன் இருப்பானா என்ன, பட் உன்னை பத்தி எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாதேன்னு ஹீரோயின் சொல்ல, பேசாம நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமா, அப்போதான் ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும். சரி நான் சண்டே ஃப்ரீயா இருக்கேன், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நாம 2 பேரும் சண்டே அவுட்டிங் போலாம், உங்க ரிப்ளைக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் பையன் கிளம்பிடுறான். தென் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் டென்னிஸ் கோர்ட்ல பால் பொறுக்கி போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வேணுக்குனே ஒரு பாலால அவள் அடிச்சு, என்ன மேடம் வர வர ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கீங்க போலன்னு கேட்க, ஆமா சரி நான் ஃபேமஸ் ஆகுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீ நல்ல விஷயத்துக்காக ஃபேமஸ் ஆனா பரவாயில்ல, பட் நீ ஏதோ ஜூனியர் பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியாமேன்னு ஹீரோ கேக்குறான். யா அதுல என்ன தப்பு இருக்கு, கண்டிப்பா உன்னையும் அவனையும் என்னால கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. பிகாஸ் அவன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவன் எனக்கு தேவைப்படுற ஸ்பேஸ் கொடுக்குறான், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா உட்காந்து என்னோட தாட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மனசு விட்டு பேசுறான். முக்கியமா என்ன ஒரு பொண்ணா மதிக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க கூடாது? பிகாஸ் ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட எதிர்பார்க்கிற எல்லா நல்ல குணங்களுமே அந்த பையன் கிட்ட இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கா செம காண்டாகுது. இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின், என்ன தொர ஜலசாகிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க வர அந்த ஜூனியர் பையன், வாவ் என்னை பத்தி உங்களுக்கு இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருக்கா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்போ நீங்க என் கூட டேட்டிங் வரது கன்ஃபார்ம் தானே, என்ன ஹீரோ சார் நான் ஹீரோயினை கூட்டிட்டு டேட்டிங் போகலாமான்னு கேட்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லி சம கடுப்புல கத்திட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து போயிடுறான். அப்போ அங்க வர நம்ம யோகோவோட தங்கச்சியான அயாக்கோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, டேய் நாககாவா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு ஏற்கனவே தெரியுமான்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா நாங்க 2 பேரும் ஒரே டியூஷன் சென்டர்ல தான் படிச்சோன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் கப்பல் டேட்டிங் போக பிளான் பண்ணிருக்கோங்கிற விஷயத்த அயாக்கோ கிட்ட சொல்லவும் அவ செம டென்ஷன் ஆகி ஜூனியர் பையனை முறைச்சுக்கிட்டே போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா ஜூனியர் பையனுமே வந்துடுறான். அதாவது நம்ம ஹீரோயின் டேட்டிங் போறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தால அது மூலமா நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்ப இவங்க 2 பேரும் ஜோடி போட்டு இங்க வந்திருக்காங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஜெலஸ் ஆகிடுறான். பத்தாவதுக்கு அன்னைக்கு ஃபுல்லா இவங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போய் செமையா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்றாங்க. இதை கேள்விப்பட்டு அயாக்கோ ஜூனியர் கிட்ட, அப்படி ஹீரோயின் கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி நீ பைத்தியக்கார மாதிரி அவ பின்னால சுத்திட்டு இருக்கன்னு கேட்க, பொதுவா எனக்கு நல்ல மனசு இருக்கிற கியூட்டான பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவே அழகா இருக்கிற புத்திசாலி பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, அயாக்கோ டென்ஷன் ஆகி அவன் கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறவிடவும், ஐயோ நான் சொன்ன அந்த அழகான புத்திசாலி பொண்ணு நீ இல்ல, இதுக்கப்புறம் உன் பக்கத்துல உட்காந்தா கண்டிப்பா என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பயந்து போய் நம்ம ஜூனியர் பையன் இடத்த மாத்திட்டு கிளம்பிடுறான்.
அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வரும்போது நம்ம ஹீரோவும் யூகோவும் பேசிட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை நோட் பண்ணிடுற நம்ம ஜூனியர் பையன் அவளை செவுத்துல தள்ளி உன்னை எப்படி ஹீரோவை மறக்க வைக்கிறதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு அவளை கிஸ் பண்ண போகும்போது கரெக்டா நம்ம யூகி அவனை தடுத்துடுறான். நீ தான் அவளை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீல, அப்புறம் எதுக்காக இப்ப இங்க வந்தேன்னு ஜூனியர் பையன் கேட்க அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ அங்க வர நம்ம ஹீரோ தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் ஹீரோயினுக்காக சண்டை போடுறதா மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்ல அது உனக்கு தேவையில்லைன்னு யூகி கத்துறான். எனக்கு தேவையில்லைதான், பட் என்னதான் நீங்க ரெண்டு பேரும் இவளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் ஹீரோயின் என்னமோ என்னதான் லவ் பண்றா. சோ நீங்க இப்படி சண்டை போடுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்ல, சீக்கிரமா போய் வேலை வெட்டியை பாக்குற வழியை பாருங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இப்படி ஜூனியர் பையன் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அயாக்கோ கலாய்க்கவும் அவன் டென்ஷன் ஆகி அடிக்க போறான். டக்கு நம்ம கண்ணத்துல வந்துட்டு இருக்க ரத்தத்தை நிறுத்துறதுக்காக அயாக்கோ ஒரு கர்ச்சீஃபை வச்சு பிளாக் பண்றா. அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவும் யூகோவும் வேலை பார்த்துட்டு இருக்க அதே ரெஸ்டாரண்ட்ல போய் வேலைக்கு சேர்றா. நம்ம ஆளுதான் காமனாவே எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசி பழகுவாள். ஸோ அந்த இடம் ரொம்ப சீக்கிரமா அவளுக்கு செட் ஆகிடுது. பத்தாவதுக்கு வேலையெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒத்த கையாலேயே இந்த கிளாஸ் பிளேட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறத பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய் எங்க கீழே போட்டு உடைச்சிருவாளோன்னு சொல்லி பயந்து பின்னால போறான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காலேஜ்குள்ள வந்துட்டு இருக்கும்போது மற்ற பசங்களாம் அவளை ஒரு மாதிரி பார்த்து பேசிட்டு போகவும் என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அந்த காலேஜ்ல இருக்கிற அனிமி கிளப்பை சேர்ந்த பசங்க நம்ம ஹீரோயினை ஒரு மெயின் கேரக்டரா வச்சு ஒரு அனிமியை டெவலப் பண்ணி அதை நாங்க டெலிகாஸ்ட் பண்ண போறோம்னு நோட்டீஸ்லாம் ஒட்டியிருக்கவும் எனக்கு அந்த அனிமி கிளப்பை பத்தி எதுவும் தெரியாது, எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன எப்படி உங்க மெயின் கேரக்டரா வைக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்துடுற அந்த அனிமி கிளப்பை சேர்ந்த பசங்க போன வருஷம் நீங்க எங்க கிளப்ல ஜாயின் பண்றதுக்காக வந்தப்போ நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா நீங்க தப்பான கிளப்புக்கு வந்துட்டதா சொல்லி போனதும் எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு சோகம். இருந்தாலும் உங்களை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டதுனால நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களையே ஒரு மெயின் கேரக்டரா வச்சு நாங்க ஒரு அனிமி டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கள் கிளப்புக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து அந்த அனிமியை பார்க்கணுன்னு இன்வைட் பண்ணுறதுனால நம்ம ஹீரோயினுமே போகிறா. ஈவன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம யூகியுமே இந்த அனிமி பார்க்கறதுக்காக வரான். பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அந்த அனிமி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. அதாவது ஹீரோங்கிற பிளானட்டுக்காக நம்ம ஹீரோயினும் யூகோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துல நம்ம ஹீரோயின் யூகோவை அடிச்சு பறக்க விட்டுடுறா. இதனால டென்ஷன் ஆகுற நம்ம சூடோ மாஸ்டர், அதாவது இந்த அனிமிலையுமே சூடோ மாஸ்டரோட கேரக்டர் இருக்கு. ஸோ சூடோ மாஸ்டர் தன்னோட காதலியான யூகோ சார்பா ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அவளை அடிச்சு பஞ்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ, யூகி, ஜூனியர் பையன் இவங்க 3 பேருமே போலீஸா வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த கதை முடிஞ்சிருது. இந்த அனிமியை பார்த்துட்டு அங்க இருந்துட்டு இருக்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப என்ஜாய் பண்ணி விழுந்து வயிறு வலிக்க சிரிக்கிறாங்க. முக்கியமா எப்பயுமே உருன்னு இருக்கிற நம்ம ஹீரோ கூட கைத்தட்டி அப்படி சிரிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினோட கேரக்டரை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதாவது அந்த அனிமி கிளப்பை சேர்ந்த பசங்க நம்ம ஹீரோயின் கேரக்டரை நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் சிரிப்பா தெரியும். ஸோ இப்படி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும்போது தான் தன்னோட ஃப்ரெண்டு கையில் ஒரு ரிங்கு போட்டிருக்கதை பார்த்துட்டு இது என்ன ரிங்குன்னு கேட்குறச்ச உன்கிட்ட மறைக்கணும்லாம் எதுவும் இல்லை, பட் நீ பிஸியாக இருந்ததுனால தான் நான் சொல்லலை. எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணா, நான் அதை அக்செப்ட் பண்ணி இப்போ கமிட் ஆகிட்டேன். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இருந்தாலும் தான் ஃப்ரெண்டு கமிட் ஆகிட்டாங்கிற சந்தோஷத்துல பரவாயில்ல விடு, 2 பேருமே சந்தோஷமா இருங்கன்னு விஷ் பண்ணும்போது இன்னொரு ஃப்ரெண்டு என்னையும் மன்னிச்சிரு, நானும் கமிட் ஆகிட்டேன், நானும் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல என்னதான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக வாழ்த்தி விட்டுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் யூகோவும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக வேலையை விட்டு போயிட்டதா ரெஸ்டாரண்டோட மேனேஜர் சொல்ல ஏன் ஆளு இல்லாத இடத்துல என்னாலையுமே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஹீரோவை மீட் பண்ணும்போது அவன் என்னன்னா மெடிக்கல் சம்பந்தமான புக் படிச்சிட்டு இருக்கான். இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் என்ன நீங்க டாக்டர் ஆக போறீங்களான்னு கேட்க நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒன்றும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சு அடுத்த நாள் காலையில ஈஸியா டாக்டர் ஆகிட முடியாது. அதுக்கு நிறையவே ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் நீங்க ஒரு டாக்டர் ஆகி அந்த கோட்டை போட்டு நடந்து வரும்போது எவ்வளோ அழகா இருப்பீங்க தெரியுமாங்கிற மாதிரி கற்பனையிலேயே மிதக்கவும் இங்க பாரு, நீ மட்டும் இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயாவது சொன்ன அவ்வளோதான், கோழியை திருவுற மாதிரி கழுத்தை திருவி போட்டுருவேன்னு ஹீரோ மிரட்ட ஹீரோயினுமே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட ஆளுங்க முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவங்க பிளான் பண்ணியிருந்த அந்த டேட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறதுனால
இவங்க 3 பேரும், அதாவது நம்ம பொண்ணுங்க 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர நம்ம ஹீரோ, நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. இப்போ நாங்க எங்க அப்பா ஆபீஸ்ல நடக்கிற கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக போறோம். உன்னையும் என் கூட கூட்டிட்டு போக ரொம்ப ஆசையா இருக்கு. பட் நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேஷனுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு எங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டீல. சோ நீ இல்லாம நான் அங்க போறதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு வேணுக்குனே நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக சொல்றான். பட் இது புரியாம நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா, எனக்குமே வரணும்னு ஆசைதான், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, என்னால முடியாதுன்னு ரொம்ப சோகமாகிடுறா. இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி, இன்னைக்கு ரொம்ப பனிப்பொழிவா இருந்துட்டு இருக்கிறதுனால என்னோட ஐடல் பாய் ஃப்ரெண்ட் பண்ண வேண்டிய கான்சர்ட் கேன்சல் ஆகிடுச்சாமா. ஸோ நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவுட்டிங் போலான்னு பிளான் பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிடு, என்னால இன்னைக்கு செலிப்ரேஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ சந்தோஷமா போய் என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னது எல்லாமே பொய்யா. பிகாஸ் அவன் என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நிறையவே பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இப்போ நான் அவன் கூட கண்டிப்பா டேட்டிங்க்கு போயாகணுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ, என்னால உன் கூட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல, நீ போய் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு வான்னு சொல்லி எல்லாரையுமே ஜோடி ஜோடியா அனுப்பிட்டு, பாவம் அவன் மட்டும் தனியா சோகமா உட்காந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றா. அப்படி இருக்கும்போது தான் கார்ல போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு தான் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பைக்ல ஊர் சுத்திட்டு இருக்கதையும், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரச்ச இன்னொரு ஃப்ரெண்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்காங்கிற விஷயமே புரிய வருது. தென் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில நம்ம ஹீரோ யூகோவை பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, எங்க அப்பாவுமே உங்க அப்பா கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர் தான் அவ சொல்லிட்டு இருக்கச்ச, ஹீரோவோட அப்பா அவனை கூப்பிட்டு இன்னொரு ஷேர் ஹோல்டர் கிட்ட நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அவர் என்னன்னா சும்மா நைன்னு இந்த பிசினஸ் கம்பெனி ஷேர்ஸ் இதை பத்தியே பேசவும் நம்ம ஹீரோ செம காண்டாகிடுறான். பத்தாததுக்கு அவரோட பொண்ணா பேத்தியான்னு தெரியல, அவன் நம்ம ஹீரோவையே குறுகுறுன்னு பார்க்கவும் நம்ம ஆளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுது. அப்புறம் யூகோ நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து, நான் உன்னை லவ் பண்றேங்கிற விஷயம் உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காக என்னை ஏத்துக்க மாட்டேங்கிற, என்கிட்ட அப்படி என்னதான் இல்ல, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதை நான் கேட்பேன், ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹக் பண்றது மட்டும் இல்லாம கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது நம்ம ஹீரோ அவளை தடுத்து, நான் உன்னை என்னைக்குமே அந்த கண்ணோட்டத்துல பார்த்ததில்ல, இதுக்கப்புறம் நான் பார்க்க போறதுமே இல்லைன்னு சொல்ல, நான் அவ்வளோ சீக்கிரம் எதுலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்று போராடுவேன்னு சொல்லிட்டு யூகோ கிளம்பிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா, இந்த வருஷத்துக்கான கிறிஸ்மஸை நான் உன் கூட தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் போலன்னு நாய்க்கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போலன்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஏன் என்னாச்சு, அதுக்குள்ள பார்ட்டிலேருந்து வந்துட்டீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஆமா அங்க இருந்துட்டு இருக்க பெரியவங்களாம் பிசினஸ் கம்பெனின்னு பேசிட்டு இருக்காங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு, ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க, ஏன் நீ தனியா இருக்குன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கறான். சடனா அவங்க 2 பேரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து டேட்டிங்க்கு போயிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓ அவ்வளோதானா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம், நான் எதுக்கு இப்படி தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசணும், ஓகே நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அதை ரொம்ப சந்தோஷமா ஓபன் பண்ணி பார்த்துட்டு, வாவ் இது பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா டேஸ்ட்டுமே வேற லெவல்ல செமையா இருக்க போகுதுன்னு சொல்லி ஆசையா சாப்பிட போறா. அப்போ நம்ம ஹீரோ, இது நான் நம்ம வீட்டு நாய்க்காக வாங்கிட்டு வந்தேன், ஒருவேளை உனக்கு இதை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா தாராளமா சாப்பிடு, உனக்கும் நாய்க்கும் பெருசா எந்த வித்தியாசமுமே இல்லைன்னு சொல்ல, பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல இருக்கிற காதல்ல, நான் உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்கவும், நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு அழகான வாட்சா இருக்கு. நீங்க இதை விட எக்ஸ்பென்சிவான வாட்ச் தான் கட்டுவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட கொடுத்தாலும் ஓகே, இல்ல குப்பை தொட்டியில வேணாலும் போட்டுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என்னதான் நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னர் ரொம்ப வெறப்பா இருந்தாலும் இப்ப ஹீரோயின் கொடுத்திருக்க அந்த பிரசன்ட் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது, மனசுக்குள்ள அவ்வளோ ஆனந்தமா இருக்கான். ஓகே கிறிஸ்மஸ்னா கேக் இல்லாம எப்படி, நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டேன், வாசல்ல இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயின் ஓடி போய் எடுத்துட்டு வந்து அதை ஓபன் பண்றா. அந்த கிறிஸ்மஸ் கேக் பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு. முக்கியமா அதுல இருக்கிற சாண்டா கிளாஸை பார்த்து நம்ம ஹீரோயின், சாண்டா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் மாதிரி இதுக்கு முன்ன நான் சந்தோஷமா இருந்ததே இல்ல, என்னதான் ஆரம்பத்துல ரொம்ப வீக்கா டல்லா இருந்தாலும் இப்ப நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதே மாதிரி லைஃப் லாங் நான் ஹீரோ கூட சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு, மறக்காம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.